வணக்கம் நண்பர்களே. ஜெயா டிவியின் நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்மை சுற்றிலும் மீண்டும் மகிழ்ச்சி, நம்பிக்கை, எதிர்காலம் குறித்த ஆர்வம். காரணம் எல்லோருக்கும் தெரியும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மக்களின் உற்சாக வரவேற்பில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பெங்களூரிலும் சென்னையிலும் லட்சக்கணக்கில் மக்கள் ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை எல்லாம் கடந்து பெரும் உற்சாகத்தோடு அளித்த வரவேற்பில் நாடே வியந்து போனது. இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை மக்கள் அளித்தார்கள், வெளிப்படுத்தினார்கள் என்றால் அதற்கு அடிப்படையில் என்ன காரணம் என்ற கேள்வி நாடு முழுவதும் இதை நோக்கியவர்களுக்கு எழும். என்ன காரணம்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு தன்னலமற்ற தலைவர். எந்த நேரத்திலும் நியாயமானது எதுவோ, நீதியானது எதுவோ அதை தயங்காமல் செய்யக்கூடியவர். எந்த நேரத்திலும் எளியோர் நலன், பெண்கள் நலன், ஒடுக்கப்பட்டவர் நலன், சமுதாயத்தால் பின்தள்ளப்பட்டவர்களின் நலன், இவற்றுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்பவர். இதனால்தான் இந்த மக்கள் எப்பொழுதுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்றால் மிகுந்த வாஞ்சையோடு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த தலைவரை நேசிக்கிறார்கள். அந்த தலைவரும் மக்களை நேசிக்கிறார். அதைத்தான் இந்த வரவேற்பும் மக்களுடைய வாழ்த்து முழக்கங்களும் வெளிப்படுத்தின. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆண்டு விழா நேரம் இது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை திரும்பியிருக்கிறார். ஆண்டு விழா கொண்டாட்டங்களும் தொடங்கியிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த அன்பு, இந்த வரவேற்பு, எதிர்காலம் குறித்த புதிய நம்பிக்கை, இவற்றை பற்றியெல்லாம் தன்னுடைய நீண்ட அரசியல் அனுபவத்தில் நம்மோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள திரு திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார். திரு திண்டிவனம் ராமமூர்த்தி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கங்க. வணக்கம். ஒரு வழக்கறிஞர் நீங்கள், ஒரு அரசியல் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் முதிர்ந்தவர், பழுத்தவர் நீங்கள். ஒரு வழக்கறிஞராக இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை வந்த பொழுதும் சரி, அதற்கு பிறகும் சரி, உங்களுக்கு ஏற்பட்ட சிந்தனை என்ன? உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை பொறுத்தவரையிலும் எனக்கு பெருத்த மகிழ்ச்சியும் மன திருப்தியும் தந்த இந்த வழக்கில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே சொன்னது, அவர் தெளிவாக சொன்னார், இதில் ஜாமீன் கொடுக்க முடியுமா முடியாதா என்பதுதான். நீதிமன்றம் இதில் ஜாமீன் கொடுக்கலாம், பிணை கொடுக்கலாம் அல்லது மறுக்கலாம். இது ரெண்டு தான் இருக்க தவிர அதுக்கு கண்டிஷன்லாம் போடுறதுக்கு அவசியமும் இல்லை, அந்த சூழ்நிலையும் கிடையாது, அதற்கான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொன்னதோடு இல்லை, ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. திஸ் இஸ் அ சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், ஸ்டே அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வழக்கறிஞர்ன்ற முறையில் எனக்கு பல சிந்தனைகள். சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் என்று சொல்லுகிற பொழுது அந்த தண்டனை தள்ளி வைக்கப்பட்டு விட்டது. ஸோ இன்றைக்கு இந்த நிமிடத்தில் அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக இல்லை. உச்ச நீதிமன்றம் அப்படி தான் அர்த்தம் சொல்லியிருக்கு. ஏன்னா தலைமை நீதிபதி அதுதான் சொல்லியிருக்காரு, இட்ஸ் ஒன்லி சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், இட்ஸ் நாட் ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கொடுத்த தண்டனையை சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒதுக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கார். நிறுத்தி வைக்கவில்லை, ஒதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது இல்லை. அந்த அளவில் கிடைச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. நீதிமன்ற நடைமுறையில் சொல்லுவாங்க, 2 மாதத்தில் நீங்கள் அப்பீல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது, அல்லது 3 மாதத்தில் பண்ணிவிடுங்க, 1 மாதத்தில் பண்ணுங்க. அது நடைமுறையில் நீதிபதிகள் எல்லா அளவுலேயும் சொல்கிற வார்த்தை அது. அதே தான் அங்கேயும் நடந்திருக்கு. அது நேச்சுரல்.
ஒரு எதை சொன்னால் அதை செய்ய வேண்டியதுன்றது நேச்சுரல். எனக்கு இந்த 3 நிலைமைகளும் நிறைவை தந்தது. வழக்கை பொறுத்தவரையிலும் அடிப்படையில் இதில் ஊழல் குற்றச்சாட்டுகள் கிடையாது. ஆகவே சொத்து அதுதான். அம்மாண்டிய பின்னணி தெரிஞ்சவங்க அவ்வளோ பேர், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் தெரியும். அவங்க துவக்கத்திலேயே எல்லாருக்கும் விதிவிலக்காக எடுக்கும்போது பெரிய நடிகையாக வெற்றி பெற்று பெரிய அளவில் நின்றவர்கள். அதையெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க அரசியலுக்கு வந்தாங்க. அதனால் இதெல்லாம் என்னால் மீண்டும் நினைச்சு பார்க்க முடிஞ்சது. எனவே இவர் வருவார், வெற்றிகரமாக வழக்கை சந்திப்பார், மிகப்பெரிய வெற்றியை பெறுவார், அரசியல் வாழ்வில் மீண்டும் தமிழக மக்களுக்காக அரும்பெரும் செயல்கள் பல செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. எனக்கு தொடர்ந்து இருக்கிறதோட இல்லை, திரையுலகில் இவர்கள் வெற்றி பெற்ற விதம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தது. இன்றைக்கு மக்கள் இவ்வளவு பெரிய வேதனையில் இருந்தாங்க. இவர்கள் தமிழகத்தில் இல்லாத காலம் முழுவதும் மக்கள் மிகப்பெரிய சோகத்தில் இருந்தாங்க. நேற்றிலிருந்து ஒரு புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் எல்லார் முகத்திலும் பார்க்க முடிகிறது. இப்பொழுதுதான் தீபாவளி களை கட்டி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கில் பெங்களூரில் மக்கள் திரண்டார்கள். பெங்களூர் வாசிகளே மாடிகளில் இருந்து வீட்டு கூரைகளில் எல்லாம் ஏறி நின்று, மரங்களில் ஏறி நின்று இவர் வருவதை பார்க்கவும் இவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் இவரோடு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் உணர்வு ரீதியாக என்பதில் அவர்கள் எல்லாம் மிகுந்த அக்கறை காட்டியிருந்தார்கள். கடுமையான மழையிலும் நின்றார்கள். சென்னையிலும் அப்படி மழையையும் பொருட்படுத்தாமல் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் வழிநெடுக திரண்டு இவரை வரவேற்றார்கள். இது இந்த கட்சியினுடைய ஆண்டு விழா தொடங்கி இருக்கக்கூடிய நேரம். இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த பார்ட்டி, இந்த இயக்கம் இந்த அளவிற்கு நாடு முழுவதும் புகழ் பெறுவதற்கும் நம்பிக்கைகளை எல்லாம் பெறுவதற்கும் இவருடைய பங்கேற்பு இதை பற்றி சொல்லுங்க. அம்மாவுடைய பங்கேற்பை பொறுத்தவரையிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் என்கிற அளவில் எத்தனை லட்சம் அல்லது கோடி என்பது வேறு. அதை தாண்டி அம்மாவுக்கு மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுடைய ஆதரவு, அவருடைய பற்றுதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை இந்த சம்பவங்கள் நிலையை காட்டியிருக்கு. அது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிந்தது. என்பதோடு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் இதுவரையிலும் ஒரு தலைவருக்கு இது போன்ற பொதுமக்களுடைய ஆதரவு, தன்னுடைய கட்சிக்காரர்களையும் தாண்டி பொதுமக்களுடைய ஆதரவும் இந்த அளவுக்கு இருக்கிறது. ஷீ இஸ் பாப்புலர், நாட் ஒன்லி பாப்புலர் பார்ட்டி லீடர், ஷீ இஸ் அ மாஸ் லீடர் என்கிற அளவுக்கு மக்கள் தலைவராக அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிற தலைவராக கிடைத்திருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கு பிடிக்காதவங்கன்றது இல்லை, அதிமுகவில் உறுப்பினராக இல்லாதவர்கள் கூட சாதாரண மக்கள் பெரிய அளவில் அம்மாவுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். அதனால் அவங்க பல முதலமைச்சர்களை பார்த்துட்டாங்க, தமிழகம் பார்த்துருக்கிறது, கண்டிருக்கிறது. இந்த முதலமைச்சர்களில் அம்மா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை பெற முடிந்தது என்பது. ஆனால் யாரும் தங்களுடைய குறைகளை சுலபமாக முதலமைச்சருக்கு எழுதி போட்டால் உடனடியாக நமக்கு பதில் கிடைக்கும். நம்முடைய குறை மீது நாம் என்ன குறை சொல்லுகிறோமோ அதன் மீது ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக நடக்கும், நமக்கு பதில் கிடைக்கும் என்ற ஒரு சாமானியனுடைய நம்பிக்கையை இன்றைக்கு பரிமளித்திருக்குது என்றதை நம்ம பார்க்க முடியுது. தமிழகத்தினுடைய உணர்வோடு ஒன்றி போனவர்கள், நலனோடு ஒன்றி போனவர்களுக்கு தமிழகத்தில் எத்தனை ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக, முடிவுறாத பிரச்சனையாக
காவேரி நதிநீர் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை எழுந்த பிறகு ஆட்சியில் இருந்தது கருணாநிதி. ஆனால் தன்னுடைய சொந்த நலனுக்காக அவர் விட்டு கொடுத்தார். காவேரியை கூட அவர் பணம் வச்சிட்டார் என்ற நிலைமை தான் நிர்வாகம் தெரிந்த அத்தனை பேருக்கும், அதிகாரிகளாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும், அவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றவங்க இப்போ யாராக இருந்தாலும், அல்லது எம்எல்ஏ எம்பி யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்முடைய இதில் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக கெழுபடியாக நடந்து கொண்டு கருணாநிதி இதை சாதித்திருக்க வேண்டும், இவர் செய்யவில்லை என்ற ஏக்கம் இருந்தது. சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. சில பேர் சொன்னாங்க அது எடுபடலை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நின்று அதிமுகவுடைய முழு வலிமை பெற்ற தலைவியாக நின்று, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நின்று, மக்களுடைய முழு ஏகோபித்த ஆதரவோடு மத்திய அரசோடு போராடி நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்டி மத்திய அரசோடு போராடி அதை கெசட்டில் பப்ளிஷ் பண்ண வச்சு இவ்வளவும் செய்து காவேரி தண்ணியை காப்பாற்றி காவேரியினுடைய விவசாயிகளை இன்றைக்கு காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தமிழகம் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறது. இது வெறும் காவேரி பெல்ட் மட்டும் இல்லை, காவேரினால பயன்படுகிற மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் அரிசியை நினைத்து பார்க்கிறவர்கள் சாப்பிடுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த நினைவு இருக்கிறது, இந்த மன நிறைவும் வந்திருக்கிறது. இவர்களால் தான் சாதித்தார்கள் என்பது. இதெல்லாம் சாதனை புரிந்து நிலையில் அம்மாவுக்கு ஒரு களங்கம் வருகிறது என்ற பொழுது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தட் வாஸ் அ ஸ்பான்டேனியஸ். பல ரூபங்களிலே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். அம்மாவுக்கு ஏற்பட்ட சங்கடத்திற்காக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய ஒரு வெளிப்பாடு தான் பெருவாரியாக அந்த உணர்வு மக்களுடைய உணர்வாக வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அளவிற்கு பொதுமக்களுடைய, சாதாரண மக்களுடைய, அனைத்து தரப்பிலும் இருப்பவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற அம்மையார் அவர்கள் இந்த பெரிய அளவில் வந்திருக்காங்க. நேற்றைய தினம் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சி என்பது ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று. கொற்ற மழை. வெறும் அதிமுக உறுப்பினர்கள் மட்டுமா நின்னாங்க? எத்தனை மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்று தினம் அம்மாவை பார்த்தவங்க, விஷ் பண்ணவங்க, இனிப்பு கொடுத்தவங்களுக்கெல்லாம், ஆனால் தங்களுடைய உணர்வுகளை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு, வெளிக்காட்டிக் கொள்வதற்கு வெளிப்படுத்துகிற அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க போகிற முகத்தை பார்க்கலனா கூட அந்த காரை பார்த்தா கூட போதும் அப்படின்ட்டு மணிக்கணக்கில் நிற்கிற ஒரு பெரும் கூட்டத்தை, வரிசையாக நிற்கிற பெருங்கூட்டத்தை பார்க்குறோன்னும் போது எனக்கு பெரிய ஆச்சரியம் அளித்தது. இந்தியாவில் வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு இன்னொரு மாநிலத்தில், அவர்கள் சாராத ஒரு மாநிலத்தில் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கிறதையும் நான் பார்த்தேன். கர்நாடகத்தில் அதையும் நான் பார்த்தேன். இந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு, நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. ஒரு பெரிய கடவுளுக்கு கூட சொல்லுவாங்க, சில கடவுளுக்கு திருப்பதி ஏன் இவ்வளோ சக்தி வந்திருக்க சாமிக்கு என்னன்னா, அவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்க. அந்த கான்சன்ட்ரேஷனே அந்த கடவுளுக்கு அந்த சக்தியை கொடுக்குது, பல பேருக்கு நன்மை செய்கிற சக்தியை கொடுக்குது. அந்த மாதிரி தமிழகத்து மக்களுடைய இந்த உணர்வுகள், பாசம் நிறைந்த உறவு, இவரால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்புகிற ஏழைகளுடைய உணர்வுகள், இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக இதனுடைய பிரதிபலிப்பாக அம்மா அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக தமிழகத்துக்கு வந்து தமிழகத்தை வழி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு இந்த நிலையை அடைந்திருப்பார் என்பதை இந்த அரசியல் வாழ்வு, பொது வாழ்வு, இந்தியாவில், இந்திய சமூகத்தில் ஒரு பெண்ணாக இருப்பது, அறிவுடைய, ஆற்றலுடைய பெண்ணாக ஒருவர் வாழ்வது என்பது எப்படி வித்தியாசமானது மற்ற சமூகங்களில் இருந்து என்பதை உணர்ந்தவர்களால் தான் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும்.
இவ்வளவு பெரிய வெற்றியை தனக்காக இல்லை, மற்றவர்களுக்காக இவ்வளவு பெரிய வெற்றியையும் வளர்ச்சியையும் பெற்று இன்றைக்கு ஒரு அகில இந்தியாவும் திரும்பி பார்க்கின்ற, இவருடைய ஒவ்வொரு அசைவையும் உற்று நோக்குகின்ற தலைவராக இவர் வளர்ந்திருக்கிறார் என்றால், இவர் கடந்து வந்த வேதனைகளும் சோதனைகளும் ஏராளமாக இருந்திருக்கும். இவருடைய மன உறுதி, ஆற்றல், போர்க்குணம், அறிவு, தீர்க்கமான சிந்திக்கும் முறை, இவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் இருந்திருக்கும். அதை சொல்லுங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ள நுழைஞ்சாங்க. பெரிய அளவில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுது எதிர்வரிசையில் உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த துறையோடு தொடர்பு கொண்டிருந்த இன்னொரு பெரிய மனிதர் தான் கருணாநிதி. ஆனால் அவங்க சட்டமன்றத்திலேயே அவங்கள வரவிடாமல் பண்ணணும். இப்போ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தானே சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டவர். போக முடியாத நிலைமையை ஏற்படுத்தி கொண்டவர், அது வேறு. ஆனால் இவங்களை வர விடக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்ற உணர்வோடு யாராவது ஒரு பெண்மணியை அவமானப்படுத்துகிற அளவில் வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதுன்றதெல்லாம் தாண்டி நின்று, நான் நேராக அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். இந்தியா முழுக்க பத்திரிகைகள் வந்து அதையும் தாண்டி நின்று அதே சட்டமன்றத்தில் தொடர்ந்து சென்று அந்த சட்டமன்றத்தினுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்து முதலமைச்சராக வந்திருக்கிறார்கள். அதையும் நான் பார்த்தேன். புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு கட்சி வளர்க்கிற பொழுது வீதியில் உட்கார்ந்து போராட்டம் நடத்துகிற நிலை வந்த பொழுது அதையும் அம்மா அவர்கள் போராட்டத்தை நடத்துனதையும் நான் பார்த்தேன். பெரிய அளவில் மாநிலங்களவையில் அவங்க நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அவங்க பேசுவாங்க. ஆனால் நான் நேரடியாக பார்த்தேன், காஷ்மீர பிரச்சனையில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 குறுக்கீடு மாநிலங்களவையில் எப்படி வரும், எந்த மாதிரி வரும்ன்றது தெரியும். யாரும் நினைக்க முடியாது, என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியாது, எப்படி குறுக்கிட போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அதற்கு நிமிர்ந்து நின்று பதில் சொல்லுவது என்பது ஒரு விவாதத்தில் எழுதி கொடுத்தெல்லாம் நடக்கிறது இல்லை, முன்கூட்டி படிச்சுக்கிட்டு போயெல்லாம் நடக்கிறது இல்லை. விவரம் தெரிந்து முழுக்க அது பற்றி தெரிந்தவர்களால் தான் செய்ய முடியும். அதுபோல விவாதங்களிலே மாநிலங்களவையில் கலந்து கொண்டவர் முதலமைச்சர் அவர்கள். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பெரிய அளவில் போனவங்க இருக்கிறாங்களே தவிர, வாய்மூடி மௌனிகளை தான் பார்த்துருக்குமே தவிர, அங்கேயும் தன்னுடைய உறுப்பினர் என்ற முறையில் தன்னுடைய தெளிவை, அறிவாற்றலை, ஆற்றலை, பேசும் திறமையை கடைபிடித்தவர் முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு பிறகு முதலமைச்சராக வந்திருக்காங்க. அங்கேயும் கட்சி தலைவராக இருக்காங்க. அகில இந்திய அளவில் ஆட்சி மாற்றம் நடைபெறுகிற பொழுது அதிமுகவை கொண்டுதான் இதை செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கியதோடு மட்டுமல்ல, காங்கிரஸும் சரி, அன்றைக்கு வாஜ்பாய் இருந்தார், அவரும் சரி, அவருடைய கட்சியும் சரி, பெரிய அளவில் மரியாதை கொடுக்கிற அளவிற்கு அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கிற பொழுது அந்த மரியாதையை அதிமுகவுக்கான மரியாதையாக மாற்றியவர் அம்மா அவர்கள். அதோடு மட்டும் இல்லை, காவிரி பிரச்சனையில் தீர்த்துட்டாங்க அப்படின்னாங்க. மக்களுடைய பெருத்த ஆதரவை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நான் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் நான் போயிருக்கேன். நான் அப்பவும் பார்த்தேன் மக்கள் எப்படி திரள்றாங்கன்றதை அன்னைக்கும் பார்த்தேன் நான். அதுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கட்சியினுடைய சாதாரண அடிப்படை உறுப்பினராக இருந்து அதிமுகவினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பிரச்சாரம் செய்த பொழுது அப்பவும் பார்த்துருக்கேன். இப்படி எங்கே சென்றாலும் வலிமையாக தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டினை மக்களை ஏற்றுக்கொள்ள செய்து அது பற்றி பெருமைப்படுகிற அளவுக்கு, அவர்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு அம்மாவுடைய செல்வாக்கும் செயல்பாடும் இருந்திருக்கிறது என்பதை
நான் பார்த்தேன், நேரடியாக கண்டிருக்கிறேன். ஒரு 60 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உடையவர் நீங்கள். அதில் 40-45 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்றம், நாடாளுமன்றத்தின் மக்களவை, மாநிலங்களவை, சட்டமன்ற மேலவை என்று எல்லா நிலைகள்லையும் இந்த ஜனநாயகத்தில் பங்கேற்றிருப்பவர் நீங்கள். பல தலைவர்களை பார்த்தவர். திரு ராஜாஜி அவர்களிலிருந்து இன்று வரை பலரை பார்த்தவர். இந்த வழக்கு இவருக்கு ஒரு பொருட்டல்ல. இந்த வழக்கில் இவர் மிக எளிதாக வெற்றி பெறுவார். ஏனென்றால் குற்றம் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. இவர் தலைமையில் தமிழகம் தழைத்து ஓங்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது? சுதந்திரத்திற்கு பிந்திய வரலாற்றை பார்க்கிற பொழுது அந்த முதலமைச்சர்கள் அநேகமாக அவங்க எல்லாரோடவும் எனக்கு தொடர்பு இருக்கு. முதலமைச்சராக இருந்தவங்க டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்காக பெரிய போராட்டம், மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி ஒரு மாணவனை சாவடிச்சு அதுக்கு ஒரு பெரிய அவங்க செத்துப்போன மாணவனுடைய தாய் தந்தையிடமே இவன் என் பிள்ளை இல்லை, செத்தவன், அது யாரோ அப்படின்னு எழுதி வாங்கிய பிறகு சட்டமன்றத்தில் வேற வழி இல்லாமல் கமிஷன் வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு ஜஸ்டிஸ் ராமசாமி கமிஷன் வச்சு அந்த கமிஷனில் செத்துப்போனவன் பண்ருட்டியை சார்ந்தவர்களுடைய மகன்தான், இதில் தப்பு பண்ணியிருக்கிறது அரசாங்கம், காவல்துறை என்று தீர்ப்பு வந்த பிறகு கூட டாக்டர் பட்டம் வாங்க வெட்கமில்லாதவர்கள் தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து, காவேரி முதற்கொண்டு மற்றவற்றில் உரிமையை விட்டு கொடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற இந்திய எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு என்னுடைய மருமகன் டெல்லியில் இவ்வளவு தெளிவாக பெயர் பெற்றிருக்கிறான் என்றால் அவனுக்கு இந்தி சரளமாக வருகிறது, ஆங்கிலம் சரளமாக வருகிறது, அதனால அவனால் முடிகிறது என்று பெருமைப்பட்டு கொண்டு தமிழகத்து மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்தமே என்ற உணர்வு இல்லாத முதலமைச்சர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழகத்தினுடைய நலனை மட்டுமே நாம் மனதிலே கொண்டு செயல்படுகிற ஒரு முதலமைச்சரை, தமிழகத்தினுடைய அடித்தள மக்களுக்காக இருக்கிறது இந்த அரசு. இன்றைக்கு தன்னுடைய உணர்வுகளை தமிழக மக்களுக்கு எந்த அளவில் எங்கே போனாலும் இந்த அம்மா உணவகம் இருக்குங்க, எவ்வளோ பெரிய ரிலீஃப், எவ்வளோ பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. இந்த ரேஷன் கடைகளை, பங்கீட்டு கடைகளில் எவ்வளோ பெரிய ஆதரவு. எந்த துறையில் எடுத்தாலும் கீழ்த்தள அடித்தள மக்கள், சாதாரண மக்கள், நடுத்தர மக்களுக்கு நன்மை செய்கிற இதுக்கு தான் ஆட்சி இருக்குது. இதை செய்வோம், இதை செய்ய முடியும், செய்வோம் என்று சொல்லுகிற நிலையில் செய்து காட்டி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு நான் பார்க்குறேன். அம்மா அவருடைய திட்டங்கள் அகில இந்திய அளவில் மற்ற மாநிலங்கள் பின்பற்ற தொடங்கியிருக்கு. எப்படி கல்வி திட்டத்தை கொண்டாடினாங்களோ அதே போல் இன்றைக்கு பிற மாநிலங்கள்லேருந்து அந்த முதலமைச்சர்கள் அல்ல துறைகளில் பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் இங்கே வந்து அம்மா உணவகத்தை பார்க்குறாங்க, நேராக போய் அங்கே சாப்பிட்றாங்க, திடீர்னு போய் அதை பார்க்குறாங்க, எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறாங்க, அவருடைய பல்வேறு திட்டங்களை பார்க்குறாங்க, தொழிற்சாலைகளை பார்க்குறாங்க, தொழிற்சாலைக்கு என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்குறாங்க, வெளிநாடுகள்லேருந்து வரவங்க பார்க்குறாங்க. பார்த்து அதனுடைய பலனை தமிழகத்தில் ஏற்படுத்துகிற அளவிற்கு தன்னுடைய ஆட்சியை, தமிழக ஆட்சியை நிர்வாகப்படுத்தி நடத்துகிற மிகப்பெரிய ஒரு நிர்வாகியாக, முதலமைச்சராக, மக்கள் தலைவராக, மக்களுக்கு ஈடு கொடுக்கிற ஒரு தலைவியாக, ஒரு எளியவராக தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக அழுத்தமாக பதிந்திருக்கிற முதலமைச்சர் பார்க்குறேன். அவர் மீண்டும் வர்றதுன்றது மிகச் சுலபம். நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நன்றி நண்பர்களே. மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஜெயா டிவியிலிருந்து நெஞ்சார்ந்த அன்பு. நன்றி. வணக்கம்.